காவல்துறை அதிகாரி கிட்ட பேசினா காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாரு, திரும்ப ஞானசேகரனுக்கு போன் பண்ணாரு. அடுத்த நாள் என்ன நடக்குது, இதே வட்டச் செயலாளர் கிட்ட, உங்களுடைய திமுகவை சேர்ந்த வட்டச் செயலாளர் கிட்ட ஞானசேகரன் பேசுறான். ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 6 வாட்டி இந்த பொறுக்கி பைய ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட பேசியிருக்காப்ல. அடுத்து இந்த கோட்டூர் சண்முகம் என்ன பண்றாப்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கிற நடராஜன் அவர்கள்ட்ட 13 வாட்டி பேசினதா அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை நீக்கி வெளியிட்டாரு. ஆனா இத பத்தி எல்லாம் நம்ம மா சுப்பிரமணியன் சாருக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு. நம்ம அலேலியா பாபுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு என்னமா சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா, என்னமா சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா. மக்களே இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ கோட்டூர் சண்முகம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற அந்த பணியாளர்கிட்ட 13 வாட்டி பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? கோட்டூர் சண்முகம் என்ன அங்கே இன்ஜினியரிங் படிக்க போனாப்லையா, அங்கே படிச்சுட்டு இருக்காப்லையா, இல்லை வேலை பார்க்குறாப்லையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு